தென்மேற்கு பருவமழை இப்போது அந்தமானில் ஒரு வார காலமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு கேரளாவில் நேற்றைய தினம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை என்பது அந்த மலைப்பகுதியில் இருக்கிற நீலகிரி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் மழை எவ்வளவு எதிர்காலத்தில் வரப்போகிறது என்பதை ஆய்வு செய்வதற்கு நாள்தோறும் அதை பற்றி ஆய்வு செய்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எங்களை பொறுத்தவரையிலும் 3 இடங்களில் ரேடார் என்று சொல்லப்படுகிற அதன் மூலமாக ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் தயார் நிலையிலே இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக அதற்காக விரைந்து பணியாற்றுவதற்கு பல்வேறு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் போன்றவர்கள் அதற்காக மாவட்ட வாரியாக தயார் நிலையில் இருக்கிறார். மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்வதற்கு ஹெலிகாப்டர் மூலமாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுபோன்ற மழை சீற்றங்கள் வருகிற போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் மிக பாதுகாப்பாக மக்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த துறை வேகமாக விரைவாக தன் பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. தருமபுரி போன்ற பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. எந்தவித சேதங்களும் இல்லை. மழையின் அளவு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அப்படி எந்தெந்த பகுதியிலே வருகிறதோ அந்த பகுதியை நான் கூர்ந்து கவனித்து உடனுக்குடன் மின்சாரத்துறையோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அந்த துறையின் அமைச்சரும் நானும் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர்